ஒரு முறை ஒரு திருமணம் நின்று போனது. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, எனக்கு நல்லா தெரியும், அவங்க ஃபேமிலி எல்லாரும் தெரியும். அவங்க அப்பா அம்மா ஒரு பையனை பார்த்தாங்க, எல்லாம் கைகூடி வந்துச்சு, எல்லாம் செட் ஆச்சு. கடைசியில் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். வேண்டாம், இந்த பெண்ணை பிடிக்கல. என்னடா உனக்கு பிடிக்கல, என்ன பிரச்சனை, ஏதாவது சொல்லிட்டாளா, எதாவது பண்ணிட்டாளா? இவருக்கு தெரிஞ்ச நல்ல பிள்ளை தானே, என்ன காரணம் என்ன தெரியுமாங்க? பாஸ்டர் 3 முறை ஹோட்டலில் என் கூட வந்து சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டா பாஸ்டர். எப்போ? கல்யாணத்துக்கு முன்னால் 3 முறை கூப்பிட்டாராம், எங்க பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு. அவர் சொன்னாலாம், இல்லை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரமாட்டேன், ஃபோனில் பேசிக்கலாம், வெளியெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னாலாம். அவ்வளோதான், இவர் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார் அந்த பொண்ணை. இது என்னங்க இது? அப்போ எங்க கூப்பிட்டாலும் வரணும், சுத்தணும், உலகம் போல ஆடணும். ஆடினா யாரு? நல்ல பொண்ணு. இன்னைக்கு எல்லா ரூல்ஸை மாத்திட்டு வருது உலகம். நீ இப்போ இப்படி விழுந்துடாதப்பா, நீ இப்படி விழுந்துடாத. அன்பு அன்புன்ற பேர்ல அவலட்சணமான காரியங்களை உலகம் செஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு. அவலட்சணமான, கொஞ்சம் கூட ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல், லைஃப்ல எந்த ஒரு ஒழுக்கம் இல்லாமல் உலகம் வாழ்ந்துட்டு இருக்கு. அது அன்புன்னு சொல்லி மனசாட்சியே இல்லாமல் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கு. நீ போய் அந்த சிக்கல்ல போய் மாட்டிடாத. உன் வாழ்க்கையை பியூரா வச்சுக்கோ. தேவனிடத்திலிருந்து வர்ற அன்பு பரிசுத்தம் உள்ளது. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்காங்களாம். அந்த பொண்ணு மாடர்னாக ட்ரெஸ் போட மாட்டேங்குது பாஸ்டர், அதனால வேணாம் பாஸ்டர், நமக்கு செட் ஆகாது. ஒழுங்கா ட்ரெஸ் போட்டால் என்ன வாதான் இவருக்கு? என்ன அன்பு இது உனக்கு வருது? இது எந்த அன்புனா உலகத்திலேருந்து வருதுப்பா இந்த அன்பு. உலகம் இச்சையை தூண்டுறபடி அன்பை ஒன்று உண்டாக்குது. நீ அதுக்கு பின்னாடி போயிடாத.